நம்ம எல்லாரும் இந்த சின்ன வயசுல சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்டா சொல்லி கொடுக்குற டாபிக் எதுனா இந்த சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் தான். அப்படிப்பட்ட இந்த சோலார் சிஸ்டத்திலேயே மிகப்பெரிய பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது ஜூபிட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு பிளானட் தான். ஸோ ஓகேடா, சோலார் சிஸ்டத்துல இந்த பெரிய பிளானட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது ஒரு 2 கொஸ்டின் வந்தது. ஓகே ரைட், சோலார் சிஸ்டத்துல இது பெரிய பிளானட் தான், நம்ம ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சல இந்த யூனிவர்ஸ்ல மிகப்பெரிய பிளானட் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த பிளானட் நீங்க பூமி கூட கம்பேர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 பூமி பாத்தீங்கன்னா தேவைப்படும். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன இந்த சோலார் சிஸ்டத்திலே மிகப்பெரிய பிளானட்டான ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய பிளானட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம எனக்கு வந்த 2வது கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற இந்த வாழ்ற உலகம் அது மட்டும் இல்லாம இந்த சோலார் சிஸ்டம்ங்கிற இந்த சிஸ்டம் அழியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஆனா அதுக்கான ஆன்சர் எஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்க போகும்போது இந்த பிளானட்னா என்ன, ஸ்டார்ஸ்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒளிஞ்சு கிடக்கிற பிளானட் மட்டும் இல்லாம ஒளிஞ்சு கிடக்கிற நிறைய விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து சேர்ப்பேன். ஸோ மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரியே சோலார் சிஸ்டத்திலேயே மிகப்பெரிய பிளானட், அதாவது சூரிய குடும்பம் நம்ம வாழ்ற அந்த பூமியை காட்டிலும் ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளானட். ஸோ அந்த பிளானட்டோட இன்னும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எக்ஸோ பிளானட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதோட பேர் தான் ROX S42BB அப்படிங்கிற இந்த ஒரு பிளானட். இந்த ஒரு பிளானட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பூமி கிட்ட நீங்க வச்சீங்கன்னா பூமி பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி அளவுக்கு கூட தெரியாது. இதே ஒரு ஜூபிட்டர் கிட்ட வச்சீங்கன்னா இந்த ROX பிளானட் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் மாதிரி தெரியும். இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற இந்த ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால்ஃப் பால் மாதிரி தான் தெரியும் சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு பிளானட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இது கண்டுபிடிச்சது மட்டும் கிடையாது, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்குள்ள நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. இவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸோ பிளானட் நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 460 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு பிளானட். சோ இந்த பிளானட் இது நிஜமாவே பிளானட்டா இல்ல ஸ்டாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் பாத்தீங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட்குள்ள பாத்தீங்கன்னா வந்தது. சோ இது நம்ம சொல்ல போனோம்னா இது ஒரு பிளானட் இல்ல, இது ஒரு ஸ்டாரும் இல்ல. என்னடா பிளானட்டும் இல்ல ஸ்டாரும் இல்லைன்னா அப்புறம் இது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, நான் உங்களுக்கு வர சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது எங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிசம்பர் 2013 ஹவாயில இருக்கிற கிக் அப்படிங்கிற இந்த ஒரு லெபார்டரியில பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா எப்படி இமேஜ் பண்றாங்கன்னா இங்க இருந்து டைரக்டா பாத்தீங்கன்னா டெலோஸ்கோப்பை வச்சு கிட்டத்தட்ட 460 லையர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ROXS அப்படிங்கிற இந்த ஒரு கோளை பாத்தீங்கன்னா படம் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படியுமே பார்த்தீங்கன்னா இதை டைரக்டா பார்த்தீங்கன்னா படமே பிடிக்க முடியாது. நிறைய எக்ஸோ பிளானட் பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா இங்கிருந்து டெலஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா படமே பிடிக்க முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு கேள்விதான் நான் சொன்ன மாதிரி இது பிளானட்டா இல்ல ஸ்டாரா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ரிசர்ச்சை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸோ பிளானட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்டார்ஸுக்கும் பிளானட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸோ பிளானட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே இப்ப நம்ம சிம்பிளா உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க, வெளியே பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நெய்பர்ஸ் அப்படிம்போம், கரெக்டா? சோ அந்த மாதிரிதான் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற எல்லா கோள்களும் நம்மளுடைய சொந்தக்காரங்க. அதாவது பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து அப்பாற்பட்ட, அதாவது சூரிய குடும்பத்திலிருந்து வெளியே நெப்டியூனுக்கு அடுத்து இருக்கிற எல்லா பிளானட்டும் பாத்தீங்கன்னா எக்ஸோ பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட இந்த எக்ஸோ பிளானட்டுமே வெளியே பாத்தீங்கன்னா தன்னந்தனியா பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த எக்ஸோ பிளானட்டும் பாத்தீங்கன்னா தன்னந்தனியா சுத்த முடியாது. அப்படி சுத்தனா பாத்தீங்கன்னா அது பேர் கோள்களே கிடையாது, அதாவது பிளானட்டே கிடையாது. இதுமே பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சன்னை சுத்துறோமோ அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு யூனிவர்ஸ்ல அங்க இருக்கிற ஒரு சிஸ்டத்துல இருக்கிற ஒரு மெயினான ஒரு ஸ்டாரை பாத்தீங்கன்னா இந்த பிளானட் சுத்தி சுத்தி வரும். சோ இப்படி சுத்தி வந்தாதான் அது பாத்தீங்கன்னா
பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எக்ஸோ பிளானட்னா என்னன்னு. ஸோ இந்த டாபிக் விட்டுட்டு நம்ம அப்படியே அடுத்த டாபிக்கா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி போடுவோம் தெரியுமா, அப்படி இருக்காது ஒவ்வொரு ஸ்டாரும். இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்துல ஒரு ஸ்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டத்துல சென்டரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சன். அதுவும் பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்காது, ஒவ்வொரு ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்காது, மிகப்பெரிய சைஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா நம்ம தூரத்துல இருந்து பார்த்தோம்னா ஒரு எரி பந்து மாதிரி இருக்கும். அதான் நம்ம சன். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சன்னுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கிறனாலதான் அந்த சன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்ல அப்படியே ஃபயர் ஆகி அங்க இருக்கிற சன்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வருது. ஸோ இதே கான்செப்ட்ல தான் மற்ற எல்லா இடத்துல இருக்கிற எல்லா ஸ்டார்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சன் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா நெபுலா அப்படிங்கிற ஒரு கேஸ் கிளவுட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உருவாகும். ஸோ இந்த கிளவுட் மூலியமா வந்து ஒரு சின்ன சின்ன ராக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு கற்களா பார்த்தீங்கன்னா உருவாகி அது மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் கணக்குல பார்த்தீங்கன்னா அந்த இயர்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கோள்களாகவும் ஒவ்வொரு ஸ்டாராகவும் பார்த்தீங்கன்னா மாறுது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார்களும் மாறும். ஸோ இந்த ஸ்டார்லயே பார்த்தீங்கன்னா நிறைய வகை பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ROXS அப்படிங்கிற இந்த ஒரு கோள் நம்ம சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வருது, இது பார்த்தீங்கன்னா பிளானட்டா இல்ல ஸ்டாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அப்படி ஸ்டாரா இருந்தா இது பார்த்தீங்கன்னா தனி ஸ்டாரா இல்ல பைனரி ஸ்டாரா அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டின். என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ஸ்டாருங்கிற பைனரி ஸ்டாருங்கிறன்னா உங்களுக்கு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பைனரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தத்துல ஒரு 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஷுவல் பைனரி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். இந்த விஷுவல் பைனரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பைனரி அப்படின்னாலே பைனாலே 2 அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷுவல் பைனரி அப்படின்னம்னா இங்கிருந்து நம்ம ஒரு டெலஸ்கோப்ல நம்ம பாக்குறோம், இங்கிருந்து நம்ம ஒரு வெளி கிரகத்தை பாக்குறோம்னா 2 கோள்களும் டெலஸ்கோப்ல தனித்தனியா தெரியும். இப்ப 2 ஸ்டார்ஸ் இருந்தா 2 ஸ்டார்ஸுமே பாத்தீங்கன்னா தனித்தனியா தெரியறதான் இந்த விர்ச்சுவல் பைனரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ செகண்ட் விஷயமா பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் பைனரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் பைனரி அப்படின்னா என்னன்னா 2 கோள்களும் கிட்ட கிட்ட சுத்தும். அதாவது ரொம்ப கிட்ட கிட்ட சுத்தும் போது நம்ம இங்கிருந்து டெலஸ்கோப்ல பார்க்கும் போது ஒரே கோள் மாதிரி தெரியும், நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 2 கோளா தெரியாது. இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் பைனரி அப்படிங்கிறது. தேர்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ்கிலிப்ஷன் பைனரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பைனரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் சுத்தும் போது பின்னாடி இருக்கிற இன்னொரு ஸ்டாரை பார்த்தீங்கன்னா மறைக்கும். 2 ஸ்டாரும் ஒரே ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சுத்தறனால நம்மளுக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது இன்னொரு ஸ்டார் தெரியாது. ஸோ ஃபோர்த் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோமெட்ரிக் பைனரி அப்படிங்கிற இந்த விஷயம். இதுவும் பார்த்தீங்கன்னா தேர்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ இது கடைசியில் இருக்கிறது என்ன, அதாவது ஆஸ்ட்ரோமெட்ரிக் பைனரி அப்படிங்கிறது என்னன்னா பின்னாடி சுத்துற அந்த கோல், அதாவது அந்த ஸ்டார் இருக்குல்ல, அந்த ஸ்டாரோட பாபுல வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டார் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், ஸ்டார்ஸ் பார்த்தாச்சு, இந்த பைனரினா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா பிளானட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிளானட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு கான்செப்ட், அதாவது இந்த கோர் கான்செப்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஸ்டாரை அந்த கோல் பார்த்தீங்கன்னா சுத்தணும், அப்பதான் அது பார்த்தீங்கன்னா பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். ஸோ ஒரு ஸ்டாரை எந்த ஒரு செரஸ்டியல் பாடி சுத்துதோ இஸ் கால் பிளானட் அப்படிம்போம். ஸோ இந்த பிளானட்லயும் பார்த்தீங்கன்னா 2 வகையான பிளானட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா கேஸ் பிளானட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராக் பிளானட் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பிளானட் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு பிளானட்டோட ஆர்பிட்ல மத்த எந்த பிளானட்டும் சுத்தக்கூடாது. ஸோ அப்படி சுத்தினா அதையும் பார்த்தீங்கன்னா பிளானட்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஒரு ஆர்பிட்ல ஒரு பிளானட் தான் சுத்தணும். ஸோ அது மட்டும் இல்லாம பிளானட்ல 2 பிளானட் இருக்கு, ஒன்னு வந்து கேஸ், இன்னொன்னு வந்து ராக். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ROXS பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் பிளானட். இந்த பிளானட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 இருந்து 2300 டிகிரி செல்சியஸ் ஹீட் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்தனாலதான் நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து பிளானட்டே இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் தான் புரிஞ்சுது இது பிளானட்டும் இல்லை ஸ்டாரும் இல்லை அப்படின்னு. என்னடா சொல்ற, இது பிளானட்டும் இல்லைங்கிற ஸ்டாரும் இல்லைங்கிற என்னென்னமோ சொல்றீங்க புரியல அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்னு இந்த ஒரு கான்செப்ட் குள்ள வருது. என்னடா ஃபெயில்டு ஸ்டார்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும். ஃபெயில்டு ஸ்டார் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த நெபுலா அப்படிங்கிற இந்த கிளவுட் மூலியமா உருவாகுது. இந்த கிளவுட் மூலியமா இதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராக், அதாவது ஒரு கல்லுக்குள்ள பார்த்தீங்கன்னா நடக்கும். அந்த கல்லுக்குள்ள இந்த ஹீலியம் ஹைட்ரஜனுங்கிறது அதிகமா போய் நெருப்பு பந்து மாதிரி எரிய ஆரம்பிச்சதுன்னா அது பார்த்தீங்கன்னா ஸ்டாரா மாறும். ஸோ இந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காம அது பார்த்தீங்கன்னா பாதியிலே நின்றுச்சு அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். இப்போ ஒரு கோழி பார்த்தீங்கன்னா முட்டை போடுது, அந்த முட்டையிலிருந்து வெளியே அந்த
கோழி குஞ்சு வந்துருச்சுன்னா அது பாத்தீங்கன்னா நல்ல முட்டை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். சோ அதுவே அந்த கோழி முட்டையில இருந்து குஞ்சு வரல அப்படின்னா நம்ம அது என்ன சொல்லுவோம், கூமுட்டை அப்படிம்போம். சோ அந்த ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் ப்ராசஸ் ஆகி அதோட ப்ராடக்ட் வெளியே வந்துருச்சு, அது ஸ்டாரா வந்துருச்சுன்னா அது வந்து ஸ்டார். இந்த ப்ராசஸ் நடந்து ஃபுல்லா பிளானட்டா வந்துருச்சுன்னா அது வந்து பிளானட். சோ இந்த ரெண்டு ப்ராசஸுமே நடக்காம நடுத்தரமா ஒண்ணு நின்றுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது பேர் வந்து ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். சோ கடைசியா நம்ம சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த பிளானட் ஒரு ஃபெயில்டு ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ROXS42BB அப்படிங்கிற இந்த ஒரு பிளானட் பாத்தீங்கன்னா கடைசியில ஃபெயில்டு ஸ்டாரா பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஓகே ரைட், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு அளவுக்காச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில் நம்ம வந்து நிக்கிறது எதுன்னா இந்த சூரியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம உலகம் அழியுமா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். எஸ் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, பயந்துக்காதீங்க, எப்படியும் நம்ம வாழ்ந்து இறந்தக்கு அப்புறம் தான் இந்த உலகம் அழிய போகுது. ஸோ ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது உருவாயிருச்சு அப்படின்னா இப்ப அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் மாதிரி, நான் சொல்ற மாதிரி நெபுலா கிளவுட்ல இருந்து அந்த ஸ்டார் உருவாகி ஒவ்வொரு ஸ்டாருக்கும் பாத்தீங்கன்னா 10 பில்லியன் இயர்ஸ் தான் அதோட லைஃப் ஸ்பேனே. ஸோ அந்த லைஃப் ஸ்பேனும் அந்த ஹீலியனும் ஹைட்ரஜனும் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, அதுல இருக்கிற கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்டார் என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகி எக்ஸ்ப்ளோரேஷன் ஆயிரும். அதாவது பாத்தீங்கன்னா பாம் மாதிரி வெடிச்சு செதற ஆரம்பிச்சிடும். ஸோ இது பேர் என்னன்னா சூப்பர் நோவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்மளும் ஒரு ஸ்டார், அதாவது சன்னை சுத்தி தான் இருக்கும். நம்ம சன்னுக்கும் கிட்டத்தட்ட 10 பில்லியன் வருஷம் தான் அதோட லைஃப் ஸ்பேனே. அப்ப நீங்க ஏத்துக்கணும் நம்ம சன்னும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வெடிக்கும். ஸோ இப்போ நம்மளோட சன்னோட ஏஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இன்னும் பாத்தீங்கன்னா ஆஃப் த போர்ஷன் இருக்கு, அதாவது 5.4 பில்லியன் வருஷம் தான் நம்ம சன்னு பாத்தீங்கன்னா உயிர் வாழும். சோ அதுக்கப்புறம் இந்த சன்னும் பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிரும் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பிளானட் பாத்தீங்கன்னா நம்ம ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு பிளானட் எதுனா நான் சொன்ன மாதிரி ROXS42BB அப்படிங்கிற இந்த ஒரு பிளானட். சோ அதுக்கப்புறம் கடைசியா இது எல்லாமே நீங்க ஒதுக்கிட்டு கடைசி அந்த லைட் இயர் அப்படின்னு நீ சொன்னீங்கடா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லைட் இயர்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா இப்போ சூரியன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஸ் நம்ம பூமிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 8 ல இருந்து 9 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி நம்ம இங்க இருந்து ஒரு டார்ச் அடிக்கிறோம் அப்படின்னா இங்கிருந்து அது எத்தனை வருஷம் தாண்டி அந்த ஒரு ஆப்ஜெக்டோட அந்த ஒளி பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற பொருள் மேல படுதோ. சோ இதுல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி தான் ஒரு லைட் இயர்ஸ் அப்படிம்பாங்க. சோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ROXS42BB ல இருந்து ஒரு லைட் நம்ம பூமிக்கு வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 460 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சோ உங்களுக்கு எல்லா கான்செப்டும் பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, சோ இந்த பிளானட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ அது மட்டும் இல்லாம உலகம் அழியும் நான் சொன்னேன். சோ அதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.